தாண்டி போகாதே என் ஆருயிரே, என் ஊருயிரே. ஒரு காதலிலே மொத்தம் 7 நிலை, இது எந்த நிலை என்று தோன்றவில்லை. என் ஆறறிவில் 2 காணவில்லை என் ஆருயிரே. என்னடா நீ என்ன பெரிய ஹீரோவா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அர்ஜுன் வேண்டாம் வாங்க. அர்ஜுன் கத்துனியே அது இவன் தானா? அவன் ஒரு வார்த்தை சொன்னோன்னே பின்னாடி போய் நிற்க, அப்படின்னா அவன் எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவ. வாய மூடு. டேய் என்னடா 2 பேரும் பொங்கிட்டு வரீங்க? மச்சான் நான் உனக்காக தான் பொறுமையை பேசிகிட்டு இருக்கேன். அவன் என்னை ஓவராக சீன்றான் பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்கான். இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல மச்சான். நானும் சின்ன பையன் விட்டு போயிடலாம் தான் பார்த்தேன். ஓவராக தான் வாய் பேசுகிறான். டேய் மச்சான் வாட ஓடிடுவோம். என்னடா பயந்து ஓட சொல்கிற? அப்படி என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே. டேய் மச்சான் வந்துரு, அவளாம் சொல்லிட்டேன். இல்லைனா உனக்கு இன்னைக்கு அடி கன்ஃபார்ம். என்னடா நீ என் ஃப்ரெண்டு, எனக்கு சாதமாக பேசாமல் அவங்களும் சாதமாக பேசிகிட்டு இருக்க? டேய் வந்திருக்க ஆள் அப்படிடா. என்ன லூஸ் மாதிரி உளராதடா. நான் உளறேன்னா சரிதான். டேய் என்னடா வாரியா மோதி பார்ப்போம். வாடா அதையும் பார்த்துடலாம். வேண்டாம் அர்ஜுன் வாங்க போயிடலாம். பார்க்கலாம்டா வாடா. ஆனம் தெரியாம காலை விடுறானே. நான் சும்மாவே அடிப்பேன், நீ வாரண்டியா வரியா? வாடா பார்க்கலாம். ஆஹா என்ன தைரியம் தான் மாயாட்ட வம்பிழுத்திருப்ப. ஆ இந்தடா வாங்கிக்கோ. அம்மா ஆ ஐயோ ஐயோ அம்மா தலை வலிக்குதே. என்ன தைரியம் தான் ஏன் மாயா மேல கை வைப்ப? இப்ப வாடா தைரியம் தான் வைடா பார்ப்போம். அண்ணே தெரியாம பண்ணிட்டான், விட்டுருங்கண்ணே. இன்னும் 2 போடு மச்சான். இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. என்னை மன்னிச்சிடுங்கண்ணே, தெரியாம பண்ணிட்டேன். இனிமே அவ பக்கமே போக மாட்டேன். போய் தான் பாறேன். அர்ஜுன் அழுகாத மாயா, நான் தான் இருக்கேன்ல. என் இதயத்தை வழியில் எங்கே மறந்து தொலைத்து விட்டேன். உன் விழியினில் அதனை எப்போதோ கண்டுபிடித்து விட்டேன். இதுவரை எனக்கில்லை முகவரிகள், அதை நான் கண்டேன் உன் புன்னகையில் வாழ்கிறேன். நான் உன் மூச்சிலே. வாவ் மச்சான் செம்ம மாஸ் போங்க. டேய் என்னடா முடிச்சிட்டு இருக்க? என்னை தூக்குடா. நான் தான் சொன்னேன்ல போய் வம்பளுக்காதன்னு, கேட்டியா? இரு தூக்குறேன். வாடா போலாம். தேடா மச்சான் என்னை பார்த்து கூட்டு போடா, தலை வேற வலிக்கி. மாயா நீ நல்லா தானே இருக்க? நான் வரும்போது அவன் உன் கழுத்தில் கை வச்சிருந்தானே, இப்போ நீ ஓகே தானே? நான் ஓகே தான். அதெல்லாம் நல்லா தான் மச்சான் இருக்கா. வாடி கிளாஸ்க்கு போகலாம். என்ன கிளாஸ்க்குலாம் போக வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போகலாம். என்னது வீட்டுக்கு போகலாமா? ஆமாம் வீட்டுக்கு போகலாம். நாளை போய்க்கோங்க கிளாஸ்க்குலாம். வீட்டுக்கா? நான் சொன்னால் கேட்பியா மாட்டியா? கேட்க மாட்டேன் போடா. சரி சரி ரொம்ப பார்க்காத, வா போகலாம். மாயா வீட்டுக்கு போகலாமா? ஹலோ ஹலோ, இது ஒன்றும் உங்கள் பெட்ரூம் இல்லை, இது காலேஜ். இமையா நீ எப்போ வந்த? அர்ஜுன் கத்துனியே அப்பவே வந்துட்டேன். பரவாயில்ல மச்சான், அடிச்சு பறக்க விட்டீங்களே. இமையா அமைதியாரு. ஹாய் மையா. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. என்ன இமையா சொல்கிற? அப்போ நீ முன்னாடி வந்துட்டியா? ஆமாம் மச்சான், அக்கா கத்துனாலே அப்பவே வந்துட்டேன். அப்போ ஏம்மா அவகிட்ட வரவே இல்லை? கோவப்பட்டு அவனை அடிக்கலான்னு தான் வந்தேன். நீங்கள் வந்து குத்துனீங்க பாருங்க, அப்படியே ஸ்டக்காக நின்ட்டேன். சரி மையா, நாங்களாம் வீட்டுக்கு போகிறோம், நீ வரியா? நான் இல்லாமையா, வாங்க போகலாம். இடி அப்பாட்ட சொல்லலையா? அதெல்லாம் சொல்லிக்கலாம்க்கா, வா போகலாம். ஏன் அப்படி பார்க்கீங்க அவளை? இல்லை மாயா தான் நல்லா போல்டான பொண்ணு நினச்சேன். அவள் தங்கச்சி அவளுக்கு மேலே இருக்காளே.
இமையா எப்பவுமே அப்படித்தான். பொண்ணுங்கன்னா தைரியமாக தான் இருக்கணும். உன்ன மாதிரியா கோழையாக இருக்க? நான் கோழையா இருந்தா நீங்க பாத்தீங்க. அதான் பார்த்தேனே, டேப்லெட் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தியே. அது அப்ப என்ன பண்ண தெரியல. அதுக்காக எப்பவுமே கோழையா இருப்பேனா? தெரியுமா தாயே, நீ வீர பெண்மணி தான். அந்த பயம் இருக்கணும். என்ன? ஒன்றும் இல்லை, வா வீட்டு போகலாம். சரி வாங்க போலாம். இந்தாங்க காஃபி. குடுமா. பிரியாப்பா, பிரியா என்ன ஃபோனே போடல. ஃபோன் போட்டிங்களா நீங்க? நான் போடலாமா, இரு போடுறேன். சரிங்க போடுங்க. பிரியா, நீ எப்பமா இங்கே வந்த? பிரியாவா? பிரியா கண்ணு, நீ எப்பமா வந்த? இப்போதாம்மா வந்தேன். வாமா உட்காரு, காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்லைம்மா இருக்கட்டும். என்னாச்சு கண்ணு, ஏதோ மாதிரி பேசுற? பிரியா, அது யாருமா? ஏன்பா உங்களுக்கு தெரியாதா என்ன? எனக்கு எப்படிமா தெரியும்? தெரியாமலேயாப்பா ரிப்போர்ட்லாம் மாற்றினீங்க? என்னம்மா சொல்ற? ரிப்போர்ட்டை மாத்தினேனா? நிறுத்துங்கப்பா, எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்பா இப்படி பண்ணீங்க? உங்களால் நாங்கள் 3 வருஷம் பிரிஞ்சிருந்திருக்கோம். பிரியா, அல்லாம பேசுமா. பிரியா கண்ணு, ஏன் கண்ணு அழுகுற? ஏம்மா இப்படி பண்ணீங்க? நான் என்னம்மா பண்ணேன்? உங்களுக்கு தெரியும்லம்மா, கார்த்தினா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. இப்படி ரிப்போர்ட்டெல்லாம் மாற்றி வச்சு ஏம்மா இப்படி பண்ணீங்க? என்ன கண்ணு சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அதை உட்காந்துருக்காரே, அவர்கிட்ட கேளுங்க, எல்லாம் தெளிவாக சொல்லுவார். ஏங்க பிரியா என்ன சொல்கிறா? நீங்கள் என்ன பண்ணீங்க? அஞ்சலி, நான் தான் அஞ்சலி ரிப்போர்ட்டை மாற்றி வச்சேன். என்னங்க சொல்கிறீங்க? ஆமா அஞ்சலி, பிரியா அந்த பையன்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல, அதான் ரிப்போர்ட்டை மாற்றி வச்சேன். என்னங்க நீங்கள்? நம்ம பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டா, அப்போ கூட உண்மையை நீங்கள் சொல்லலை. கொஞ்ச நாள்ல சரியாயிருவான்னு தான் விட்டுட்டேன். ஏன்பா இப்படி பண்ணீங்க? இங்கே பாரு பிரியா, எல்லாமே உன் நன்மைக்கு தான் நான் பண்ணேன். என்னப்பா சொல்கிறீங்க? என் கார்த்தி நானும் பிரியறதா உங்களுக்கு சந்தோஷம்? என்ன பார்த்து பேசுங்கப்பா. அந்த பையனை எனக்கு பிடிக்கல கண்ணு, அதான் அப்படி பண்ணேன். என் செல்லமே அழுகாதம்மா. ஏம்மா அப்பா இப்படி பண்ணாரு? இதுக்கு எனக்கு கொண்டு போட்டிருக்கலாமே. இதெல்லாம் பேசாதம்மா, அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிரியா கண்ணு, இப்படிலாம் பேசாதம்மா. 3 வருஷம் இவனை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நீங்களும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அப்போ கூட உண்மையை சொல்லலையேப்பா நீங்கள். கண்ணு அழுகாதம்மா, நான் உங்களுக்கு உண்மையாக தானே பாருந்தேன். நீங்கள் எதுப்பா என்ன உண்மையா இல்லை? ஏதாவது பொண்ணு லவ் பண்ணுறத அப்பா அம்மாட்ட சொல்லுவாளா? நான் சொன்னேனேப்பா உங்கள்கிட்ட. என் நம்பிக்கையை உடச்சிட்டிங்கல்ல. இப்போ சொல்கிறேன், நான் உங்கள் பொண்ணே இல்லை. என் நம்பிக்கையை உடச்ச இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். நான் என் கார்த்தி கூட போகிறேன். கண்ணு அப்படிலாம் பேசாதம்மா. பிரியா, இந்த அப்பாவை மன்னிச்சிருமா. நீங்கள் என்கிட்ட பேசாதீங்கப்பா. கார்த்தி வாங்க போகலாம். சரி பிரியா, போலாம், அழுகாத. பிரியா கண்ணு, இந்த அம்மா என்னம்மா செஞ்சேன்? அம்மா விட்டு போகாதம்மா தங்கம். என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்காருமா. இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். நான் என் கார்த்தி கூட போகிறேன். வாங்க போகலாம். பிரியா, அம்மா விட்டு போகாதம்மா. பிரியா, அப்பாவை மன்னிச்சிருமா. ஏங்க இப்படி பண்ணீங்க? என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? என்னை மன்னிச்சிருமா. இன்னைக்கு மாயா ரொம்ப பாவம், ரொம்ப பயந்துட்டா. இனியாவது மாயா அர்ஜுனை புரிஞ்சுக்கணும். இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஹலோ, என்ன? இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாதான் காத்து வாங்க வந்தேன். காத்து வாங்க நாங்களும் வரலாமா? நாங்களும்னா எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இந்த மூஞ்சிக்கு நானே அதிகம். இல்லை எத்தனை பேர் வரையா? ஏஹே, இங்க பாருமா. நீ வேணா போய் பெருசா கொட்டும் சேனல் ஃபேமிலிட்ட போய் கேட்டுப்பாரு. என்னை எல்லாத்துக்கும் பிடிக்கும். நான் சொல்றது ரைட் தானே? ரொம்ப ஓவரா பேசுற. அடைச்சி இங்க வா. ஆ விடுடா. விட முடியாது. என்ன பண்ணுவ? விடுங்க. அண்ணன் அண்ணிலாம் இங்கே தான் இருக்காங்க, வந்துட போறாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ இப்போ விடுங்க பிரபு. ஓய் பொண்டாட்டி, உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. பாருங்க, யார வேணா சொன்னா? காலு 2 துடிக்குதடி, கண்ணு 2 அலையுதடி.
குட்டிமா, ஐ லவ் யூ. லவ் யூ டூ. ஆமாம், பிரியாக்கா கார்த்தி அண்ணன் என்ன முடிவு எடுத்திருக்காங்க? இப்போதாம்மா ஃபோன் பேசினேன். பிரியா அவங்க அம்மா அப்பா கூட சண்டை போட்டு வெளியே வந்துட்டாலும். ஐயோ, கார்த்தி லண்டன் கூட்டு போகிறானா. ஓ அப்படியா? அப்போ மேரேஜ் எங்க? எனக்கு தெரிஞ்சு லண்டனில் தான் இருக்கும்னு நினைக்கேன். ஐயோ, அப்போ நம்ம போக முடியாதே. யார் சொன்னா போக முடியாதுன்னு? லண்டனில் மட்டும் மேரேஜ் வைக்கட்டும், உன்னை எப்படி கூட்டு போகிறேன் மட்டும் பாரு. ஆஹா, நீ ஓகேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, இன்னைக்கே லண்டன் போகலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மேரேஜ் வைக்கட்டும், அப்புறம் போவோம். ஓகே. எப்போ ஃப்ளைட்டா? இன்னைக்கு நைட்டு. அதுக்குள்ளேயுமா போகிறாங்க? ஆமாம், ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்களாம். ஒரு 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல? அப்போல்லாம் ஃப்ளைட் டிக்கெட் இல்லையா, இன்னைக்கு மட்டும் தான் இருக்கான். ஓ அப்படியா? பிரியாக்கா சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். குட்டிமா, உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு. உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. பொய் சொல்லாத, அது எப்படி இல்லாமல் இருக்கும்? அப்போ இருக்கு, சொல்லு. சொல்லுவேன், சிரிக்கக்கூடாது. அதெல்லாம் சிரிக்க மாட்டேன், சொல்லு. ஒரு டூர் மாதிரி போகணும். எந்த மாதிரி பிளேஸ்? அது பார்க்க காடு மாதிரி இருக்கணும், பக்கத்தில் கடல் இருக்கணும், அங்கே ஒரு டென்ட்டு போட்டு நைட்டு தங்கணும். அதான் ஆசை. டென்ட் போட்டு தங்கணுமா? ம். கவலையப்படாத, போயிடுவோம். உண்மையாவா? நிஜமாதான், உன்னை நான் கூட்டு போகிறேன். ம். எதுக்கா இப்படி பார்க்கீங்க? எப்படி நீ இவ்வளோ அழகா இருக்க? ஓய் குட்டிமா. என் அருகில் வந்த நிலைய நானும் மனதில் சென்ற ஒலிய நீ என் மனதில் என் உருவம் கண்டு. என்னவா இருக்கும்? மாயாக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? எதுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்தாங்க? அவட்ட போய் கேட்டாலும் சொல்ல மாட்டா. நம்ம தான் போய் காலேஜில் விசாரிக்கணும். மாயாவும் என் தங்கச்சி மாதிரி தான். நாளைக்கு காலேஜ் போய் பார்க்கணும். நான் வந்தது கூட தெரியாம அப்படின்னு யோசிக்காரு. ஏங்க சுத்தம். ரகு, அனு, நீ எப்போ வந்த? நான் வந்து 5 நிமிஷம் ஆச்சு. என்னத்த யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவகிட்ட சொல்லலாமா? ரகு, ஆ, என்ன அனு? என்னத்த யோசிக்கேன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை அனு. காலேஜில் மாயாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கேன். அதான் நேற்று சீக்கிரம் காலேஜ்லேருந்து வந்துட்டாங்க. இன்றைக்கும் போய் பிரபு கூட்டு வந்திருக்கான். என்னாச்சுன்னு தெரில. நாளைக்கு காலேஜில் போய் விசாரிக்கணும். நீங்களாம் விசாரிக்க வேண்டாம், அதெல்லாம் சரியாயிருச்சு. சரியாயிருச்சா? என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு பையன் மாயாட்ட வம்பிழுத்திருப்பான் போல. வம்பிழுத்தானா? யாராவன்? மாயா கூட படிக்கிற ஒரு பையன்தான் போல. என்ன தைரியம் தான் என் தங்கச்சியில் வம்பிழுத்திருப்பான். நாளைக்கு இருக்கு அவனுக்கு. இன்னைக்கே அவனால அடி தாங்கம்ல ஓடிட்டான், நாளைக்கு வரையா? என்ன சொல்ற? அதெல்லாம் அர்ஜுன் அண்ணனும் பிரபு அண்ணனும் பேச வேண்டியதை பேசிட்டு குறுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. என்ன? அர்ஜுன் அண்ணனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு போல, பயங்கரமாக அடிச்சிட்டாங்களாம் போய். ஓ அப்படியா? ஆமாம், அதனால நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க, ஓகேவா? சரிம்மா. நீ டேப்லெட்லாம் சாப்பிட்டியா? இப்போ தான் சாப்பிட்டு வரேன். ம். அனு, ம். என்னம்மா ரொம்ப டயர்டாக இருக்கா? அப்படிலாம் இல்லைங்க, உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். என்ன திடீர்னு? மாயாவே உங்கள் தங்கச்சியை நினச்சி போய் பேசணும்னு சொன்னீங்கல்ல, அதான். இங்கே பாருணும், அம்மு, இந்து, மாயா 3 பேருமே என் தங்கச்சி தான். ரகு, என்னம்மா? ஐ லவ் யூ ரகு. லவ் யூ டூ பொண்டாட்டி. எந்த அழகே நீ எந்த சிங்கக்குட்டி யாரும் முரசா தங்க கட்டி இந்த முரட்டு பயக்கிட்ட என்ன கண்ண வந்து வசமாய கிட்ட மாட்டிக்கிட்டே சூடா நடபோட்டு வாடா என்னோட வீரா. நம்ம இதே மறந்துட்டோமா என்ன? சமையல் பண்ணியாச்சு, பாத்திரம்லாம் கழுவியாச்சு, துணி மடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? எதையாவது மறந்துட்டோமா? அபி, என்ன பண்ணலாம்? நான் கூப்பிட்டது கூட கேட்காம அப்படி என்ன யோசிக்கா? இரு, இந்த வாரே. ஆ, ஏய், நான் தான், கத்தாத. லூசா நீங்க? பின்னாடி வந்து பயமுறுத்துறீங்க. என்னடி பொசுக்குன்னு லூசுன்ட்ட? என்னை விடுங்க. விட முடியாது. என்ன பண்ணுவ? ம், தள்ளி விட்டுட்டு போவேன். ஓ அப்படி, எங்க போ பார்க்கலாம். இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் எப்படி போகிறது? விடுங்க. அப்படின்னா ஒரு கிஸ் கொடு, விடுறேன். ம், அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. உனக்கு ஓகேனா சொல்லு, பார்த்துருவோம். என்னது? என்னை விடுங்க.
பார்த்துருவீங்களா? நீ தானம்மா சொன்ன வேற ஆளா பாருங்கன்னு. அதுக்கு நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? ஏய் ஏய் இப்போ எதுக்கு அழுகுற? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு போர் அடிச்சிட்டேன்ல? ஏய் குட்டிம்மா, விளையாட்டுக்கு பேசினாலும் சீரியஸ் எடுத்துப்பியா என்ன? நீங்கள் பொய் சொல்கிறீங்க. மனசில் உள்ளதான் வெளியில் வரும். என்ன? என்னை ஏமாத்திட்டீங்கல்ல? ரைட்டு, சந்தேகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சந்தேகமா? யாருக்கு? உனக்கு தான். நீங்கள் பண்ணுறது அப்படித்தானே இருக்கு. அடி பாவி, ஒரு கிஸ் கெட்டது ஒரு குத்தம்மா, அதுக்கு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா? இங்கே பார் குட்டிம்மா, இந்த ஜென்மத்தில் எனக்கு நீ உனக்கு நான், அவ்வளோதான். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்மம் வேணாங்கிங்க. நான் அப்படி சொல்லுவேனா? இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, எனக்கு நீ உனக்கு நான். உண்மையாவா? உண்மையா? கடலல போல உன் கால் தொட்டு உரசி கடலுள்ள போறவன் நான் இல்லடி. கடல் மண்ணம் போல உன் காலுள்ள ஒட்டி கருதாண்டு வரலாம். நீ கலங்காதடி, என் உயிரோட ஆதாரம் நீ நானடி. மாயா தூங்கிட்டாளா? நீ எப்போ வந்த? எங்கள் அக்காவை சைட் அடிச்சிங்களே, அப்பவே வந்துட்டேன். சைட் அடிச்சனா? சும்மா பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். அட மக்கு மச்சான், அதுக்கு பேர் தான் சைட்டு. என்னது? சரி சரி, கோவப்பட்டுறாதீங்க, சும்மா கலாச்சேன். அது சரி, அக்காவும் தங்கச்சியும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. தேங்க்யூ. உண்மையாவே மச்சான், இன்னைக்கு செம்ம மாஸ்க் கட்டிட்டீங்க போங்க. ஆஹா. அட ஆமா மச்சான், காலேஜ் ஃபுல்லா வேடிக்கை பார்த்தாங்க, அப்ப செம்ம மாஸ்க் தானே. அதெல்லாம் இருக்கட்டும், அவ ஒத்தையில இருக்கா பாரு, அவ கூட துணைக்கிரு. அதுக்கு தான் நீங்க இருக்கீங்க, அப்புறம் என்ன? விளையாடாத இமையா, அவ கூட துணைக்கிரு, ஒத்தையில தூங்கிட்டு இருக்கா பாரு. அதான் மச்சான் சொல்றேன், நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு வெளியில வேலை இருக்கு. ஓ, அப்படி என்ன வேலை? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. ஓகே மச்சான், நான் போயிட்டு வரேன், எங்க அக்கா பாத்துக்கோங்க. ஏய், ஓடிட்டா. இன்னைக்கு நடந்ததில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவன் உன் மேலே கை வைக்கா தெரிஞ்சோடனே அர்ஜுன் கூப்பிட்ட பார்த்தியா, அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உனக்கு ஒரு பிரச்சனை, நேற்று ஃபுல்லாக உன்கிட்ட கேட்டேன், எதுக்குமா என்கிட்ட ஷேர் பண்ணல நீ மட்டும் நேற்றே என்கிட்ட சொல்லியிருந்தேனா இன்னைக்கு உன் மேலே கை வச்சானே, அதை கூட விட்டுருக்க மாட்டேன். இங்கே பாரு மாயா, உனக்கு எப்படின்னு தெரில, ஆனால் எனக்கு ஒன்றை தான் ரொம்ப பிடிக்கும். இதை நான் எத்தனை தடவைனாலும் சொல்லுவேன், ஐ லவ் யூ மாயா. அர்ஜுன், இங்க என்ன பண்றீங்க? சும்மாதான் மாயா, நீ தூங்கிட்டு இருந்தியா, அதான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். பயப்படாதீங்க அர்ஜுன், இப்போ நான் ஓகே தான், நார்மல் ஆயிட்டேன். உண்மையாவா? உண்மையாதான். மாயா, என்னாச்சுமா? 2 நாள் நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் அர்ஜுன். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நான் பார்த்துருப்பேன்ல. எனக்கு சொல்லணும்னு தான் தோணுச்சு, ஆனால் சொன்னால் எல்லாரும் என்னத்தான் தப்பாக நினைப்பீங்க. என்ன மாயா சொல்கிற? ஒன்று எப்படி நாங்கள் தப்பாக நினைப்போம்? எனக்கு தோணுச்சு எல்லாரும் என்ன தப்பாக நினச்சிடுவீங்கன்னு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நேற்று அவன் கிளாஸில் என் சாலை பிடிச்சி இழுக்கும்போது என் உயிரே என்கிட்ட இல்லை. சரி மாயா, அழுகாமல் பேசு. இதோ இப்படி கேர் பண்ணுறீங்களே, இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்ககிட்ட. அழுகாமல் பேசுமா. என்னால் முடியல அர்ஜுன். இன்னைக்கு அவன் லைட்டாக தான் என் மேலே கை வச்சான், அதுக்கே நீங்கள் அவனை எப்படி அடிச்சிங்க. ஆனால் கிளாஸ் ரூமில் வச்சு அவன் என்ன பண்ணா தெரியுமா? இங்கே பாரு மாயா, எது சொல்கிறதா இருந்தாலும் அழுகாமல் சொல்லு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேற்று என் செயினை காணணும் கிளாஸ் ரூமில் தேடி பார்க்க போனேன். அப்போ கிளாஸ் ரூமில் யாருமே இல்லை, அவன் மட்டும்தான் இருந்தான். எப்பயும் போல் என்கிட்ட வம்பிழுத்தான். நான் ஏதோ பேசுகிறான்னு அசால்ட்டாக விட்டுட்டேன். படக்குன்னு கிட்ட வந்துட்டான். அவன் கிட்ட வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவனை விட்டு விலகி தள்ளி போனேன். அப்போதான் என் சாலை பிடிச்சி இழுத்தான். விடி விடின்னு கெஞ்சி பார்த்தேன், விடுற மாதிரி தெரில. அவன் கோவத்தில் அவனை அடிச்சிட்டேன். அவன் என் கழுத்தில் கை வச்சான். நான் கோவப்பட்டு அவனை திட்டிட்டு ஒரு அடி அடிச்சிட்டேன். இங்கே கை வச்சதுக்கு இப்படி பண்ணுறியே, உன்னை எங்கே கை வைக்கிறேன் பாருன்னு ரொம்ப தப்பாக பேசினான். அவன் என்னை தொட ட்ரை பண்ணான். எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவனை தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன். மாயா, நேற்று அதனால தான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன். அழுகாத மாயா.
இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா என்னை தப்பாக நினைப்பீங்கன்னு தான் நான் சொல்லலை. நேற்று அவ்வளோ தூரம் கேட்டேனே, அப்போ சொல்லியிருக்கலாம்ல. சொன்னா என்னை தப்பாக நினைப்பீங்கன்னு தான் நான் சொல்லலை. என்னம்மாயா சொல்கிற? நான் உன்னை தப்பாக நினைப்பேனா? நீ தாண்டி என் உயிரே. என் உயிரவே நான் தப்பாக நினைப்பேனா? சாரி அர்ஜுன், உங்களையும் நான் கஷ்டப்படுத்துகிறேன்ல. இப்படி நீ பேசுகிறதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு மாயா, நீ வேற நான் வேற இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான். ம். நான் அப்படி தான் நினைக்கேன். ஆனால் உனக்கு தான் என்னை பிடிக்கல போல. அப்படிலாம் இல்லை அர்ஜுன். எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க. நான் என்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். இங்கே பாரு மாயா, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ. நான் வெயிட் பண்ணுறேன்.